புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் அலட்சியமாக நடந்து கொண்ட பெண் சிறப்பு உதவி ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எஸ்எஸ்ஐயாக பணிபுரிந்த சுமதி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக புகார் கொடுக்க முயன்ற பெண்ணிடம் தகாத வார்த்தைகளில் பேசி புகாரை வாங்காமல் தவிர்த்துள்ளார். இந்த சம்பவம் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் கவனத்திற்கு வந்ததைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மகளிர் காவல் நிலையத்தை வாக்கி டாக்கி மூலமாக தொடர்பு கொண்டு அவர் அங்கிருந்த காவல் ஆய்வாளரிடம் விசாரணை நடத்தினார். அப்போது காவல் ஆய்வாளர் எஸ்எஸ்ஐ சுமதிக்கு ஆதரவாக பேசினார். எஸ்எஸ்ஐ பேசியதை தவறு என்று சொல்லாமல் அவர் தெரியாமல் பேசிவிட்டார் என்று காவல் ஆய்வாளர் கூறியதால் கடுப்பான டிஐஜி வருண்குமார் இதில் முதல் குற்றவாளி நீங்கதான் என்று கண்டித்தார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க. போடுறேன் மைக்ல. ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ சார், வணக்கம் சார். சார் நேற்று அரசுல நீங்க உடம்பு முடியலன்னு வர முடியலன்னு சொன்னால இன்னைக்கு வரலாங்களா? உங்களை சும்மா ஆடுறீ, நீ வந்தாதான் வராட்டேன்டா வை மக்கள். எஸ்பி ஆபீஸ் கேட்டுச்சா? கேட்டுச்சியா, தெளிவா கேட்டுச்சியா. ஒரு அஜாக்கிரதையா பேசுறாங்க, பப்ளிக்ட ஒரு நல்ல முறையில பேசலீங்க, அன்வன் வேர்ட்ல பேசுறாங்க. வணக்கங்க. அஜாக்கிரதையா பேசல, அயோக்கியத்தனமா பேசுறாங்க. ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுக்கு தான் ஏடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா? சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சார். இது எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார். சாரி. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு? தெரியாம பேசியிருப்பாங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? மைக்ல பதில் சொல்றீங்களா? நேரில் வந்து நிக்க வைக்கவா? ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீவ் பண்ணிட்டேங்க சார். பேசுறது தப்பு தாங்க சார். நான் வான் பண்ணிடுறேங்க சார். குட் ஈவினிங் சார். அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது. வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு. எஸ்பி ஆபீஸ். வணக்கம்யா. உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் விஆர் அனுப்புங்க. ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும். இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா. உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க. ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க, ஆர்டர் வரும். வணக்கம்யா. ஐயா சொன்ன உத்தரவு ரிசீவ் பண்ணிட்டேங்க. இப்போ உடனே ரன்னிங் ஹவர்ஸ்ல அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றேங்க. வணக்கம்யா. இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற பேச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ பிளே பண்ணப்படும். மாவட்டத்துக்கு சொல்லிருங்க.